பிரெயின் ராட், மூளை அழுகுதல். கேட்கறதுக்கு ஏதோ வினோதமா இருக்குல்ல? இதுதான் இன்றைய காலகட்டத்தோட யதார்த்தம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம், தொடர்ந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்துறோம், குறிப்பா ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஒரு கட்டத்துல அப்படியே அடிமையாயிடுறோம். எத்தனை பேர் இது ஒத்துக்கிறீங்க? இந்த நிலையத்தான் பிரெயின் ராட், அதாவது மூளை அழுகல், அதை செய்வதாக உளவியல் ஆராய்ச்சிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நபர் எவ்வளோ அறிவாளியா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் சரி, அந்த பர்சன் தொடர்ந்து ரீல்ஸ் பாக்குறதுனால நிச்சயமா பிரெயின் ராட் ஏற்படும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரெயின் ராட் அப்படின்னா என்ன? இது எதனால ஏற்படுது? அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த அறிவியல் என்ன? நாம அதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம அதிகமா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய சிந்திக்கும் திறன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது ஒரு நிலையில இல்லாம ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும் ஆக்சுவலா, ஆனா அப்படி இல்லாம நிலை இல்லாம இருக்க தன்மைய உண்டாக்குது. இன்னும் கேட்டா நம்ம தூக்கத்தை அத முற்றிலுமா குறைச்சிருது. அதாவது நம்ம டிஸ்டர்ப் ஸ்லீப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அது கொண்டு நிறுத்திடுது. மொத்தத்துல நம்ம மனதளவுல சோர்வடைஞ்சிரும். இதுதான் மூளை அழுகல், அதாவது பிரெயின் ராட் அப்படின்னு சொல்றோம். 2022ல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப நாள் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுடைய மூளை என்ன மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாவதுல அதே மாதிரியான பாதிப்பு தான் இந்த அதிகமா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுக்கும் ஏற்படுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஆய்வுல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி ஸ்மோக் பண்றாங்க இல்லையா, அவங்களோட பிரெயின் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா, அதே மாதிரியா இந்த ஸ்மார்ட் போன் அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கும் அதே சேஞ்சஸ் தான் பிரெயின்ல ஏற்படுது அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல தெரியப்படுத்திருக்காங்க. அதிக ஸ்மார்ட் போன் யூசேஜ்னால நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் அமைப்பு அது மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிடுது. இதனால என்ன ஆயிடுது தெரியுமா? இன்ஸ்டன்டா ஒரு பிளஷர் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒரு கட்டத்துல நம்மளோட மூளை மேலும் மேலும் அந்த ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது ஷார்ட் பிளஷர்னு சொல்லுவோம், அதே தேடி ஏமாந்து அப்படியே சோர்வடைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதுவுமே அப்படியே சுருங்க தொடங்கிருது. எப்போ அப்படின்னா நம்மளுடைய போன் யூசேஜ் அதிகமா யூஸ் பண்ணும் போது, தொடர்ந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. இது முக்கியமா எதை பாதிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, டெசிஷன் மேக்கிங் சொல்லுவோம். ஸோ அதை நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றதா ரிசர்ச்ல தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம மூளை ஹெல்த்தியான விஷயத்துக்கு பழகாம சோசியல் மீடியால காணப்படுற பரபரப்பான சூழலுக்கே பழக்கப்பட்டிருக்கு. அப்படி பழகும் போது அது பலவீனமா ஆயிடுது. இதனால என்னென்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, இது நம்ம மூளையில திங்கிங் கெப்பாசிட்டிய முற்றிலுமா குறைச்சிருது. நம்பர் 2, எப்பவுமே ஒரு குழப்பமான ஒரு சூழலையே நம்ம பிரெயினை வச்சுக்கிறது. நம்பர் 3, அடிக்கடி உணர்ச்சி வசப்பட அதை செய்யுது. நம்பர் 4, எதுலயுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு நம்மள அந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டுருது. நம்பர் 5, ஒரு யூனிக்னஸ், அதாவது ஒரு தனித்துவம் எதுலயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு செயலையும் நம்ம செய்ய விடாது. எது நிஜம் எது பொய் அப்படின்றது பிரிச்சு பார்க்க தன்மை கூட நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஆக்கிடுது. 2004ல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பர்சன் ஸ்மார்ட் போன்ல ஒரு விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா 2 நிமிஷம் மட்டும்தான் அவங்களோட கவனம் செலுத்துறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா 2023ல ஹார்வர்ட் பிசினஸ் ரிவைவ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் சென்டர்ல எடுத்த முடிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் இப்போ வெறும் 47 வினாடிக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்த கவனம் செலுத்துறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க.
இப்படி போனை அதிகமா ஸ்க்ரோல் பண்றதுனால நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுறோம். நம்மளுடைய கட்டுப்பாட்டு தன்மை இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா நம்ம இழந்துடுறோம். இப்போ நிறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராத்திரி அதாவது 11 மணில இருந்து விடியற் காலை 4 மணி வரைக்கும் நம்ம போனை நிச்சயமா, அதாவது கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா, அப்படி போன் யூஸ் பண்றதுனால அந்த மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்காது. ஏன்னா அந்த டைம்ல தான் மூளை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்போ செய்யும். நம்ம மூளை சுத்திகரிக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அந்த டைம்ல பண்ணும். ஸோ அப்படி பண்றதுனால, அதாவது அந்த டைம்ல நம்ம போன் யூஸ் பண்றதுனால நிறைய பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளாயிடுவோம். ஸோ அதை நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டு வந்தாலும் சரி, அவங்க காத்தோட்டமா வெயில போய் விளையாடுவாங்க. அவங்க டைமை ஸ்போர்ட்ஸ்ல அந்த மாதிரிலாம் செலவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமை. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சுத்தமா கிடையாது. இப்போ ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதிகமா ஸ்க்ரோலிங், அதாவது இந்த ஏஜ்லயே அவங்களுக்கு அது தொடங்கிடுது. இவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு, தூக்கம்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடும் போது அவங்களுக்கு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. 2023ல தேசிய மருத்துவ அமைப்பு ஒரு ஸ்டடியில தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, குறிப்பா இளைஞர்கள் இந்த ஒரு பாதிப்புக்கு அதிகமா அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா ஸ்க்ரோல் செய்யறதுனால அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க. அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணும் போதோ, இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அவங்க அந்த இஷ்யூவை அனுபவிக்கும் போதும் அவங்களுடைய மூளையில ஒரு வீக்கமான தன்மை ஏற்படுறதா ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மிக வேகமா அவங்களுடைய மூளை ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜை அட்டென்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அதிகமா நம்ம மொபைல் போன் ஸ்க்ரோல் பண்றதுனால ஆழமா திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். அதாவது குறுகிய சிந்தனைக்கே நம்ம பழக்கப்பட்டு போயிடுறோம். இதுல இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா, ஒண்ணு ஸ்க்ரோலிங்க கம்மி பண்ணணும், இல்லைன்னா இந்த கவன குவிப்பு பயிற்சி அப்படின்றத நம்ம கத்துக்கணும். அதாவது ஃபோக்கஸ் அண்ட் மெமரி அப்படின்ற நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கவுன்சிலிங் தெரப்பி செஷன்ஸ் இதுக்காக அவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா நம்ம இந்த மூளை, அதாவது பிரெயின் ராட்ல இருந்து நம்மள விடுவிச்சுக்கலாம். நம்ம மூளைக்கு மீளும் தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகம். அதாவது ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இதனால பிரெயின் ராட் ஆகாம நம்ம பாதுகாக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்பர் 1, தினமும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடமாவது நம்ம ஒரு புத்தகம் வாசிப்பத பழக்கத்தை கொண்டு வரணும். அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ அது மாதிரியான புக்ஸா இருக்கலாம். ஸோ இது வேணாலும் இருக்கலாம். 2வது பாத்தீங்கன்னா மெடிடேஷன், அதாவது தியானம் செய்யறது நம்மள சுத்திகரிக்கும். அது நம்மளோட பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட மனநிலைமைய கூர்மையாக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும், ஒரு காம் மைண்ட் ஸ்டேட்டை கொண்டு வரும். இதை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3வது முக்கியமானது, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீனை பார்க்காதீங்க. அதே மாதிரி காலையில எழுந்த உடனே 1 ஹவருக்கு போனை தொடவே தொடாதீங்க. இல்ல எனக்கு அலாம் பிக்ஸ் பண்ணும், அதை நான் போன்ல தான் பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப எல்லாமே அலாம்க்குனே மார்க்கெட்ல நிறைய விற்குது. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் சொன்ன மாதிரி 2 டைம்ல போன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இந்த போனை ஸ்க்ரோல் பண்றதுனாலயும் அதிகமா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனாலயும் நம்ம நினைவாற்றலை இழந்து போயிருக்கோம். ஸோ அந்த இழந்து போன அந்த நினைவாற்றலை ரீட்ரை பண்ண முடியும். எப்படி? உடற்பயிற்சினால. இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம மூளையில ஹைப்போ கேம்பஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு, அது 2% அதிகரிக்குது அப்படின்ற நிறைய ரிசர்ச்ல, நிறைய ஸ்டடியில நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம நிச்சயமா ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணும் போது நம்ம பிரெயின் ராட்ல இருந்து நிச்சயமா பாதுகாக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம்,
இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம். உச்சத்தை அடையலாமா?